இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சிபி சார், நாளைக்கு ஆபீஸ் ஃபங்க்ஷனுக்கு உங்க ஃப்ரெண்ட் தானே சீஃப் கெஸ்டா வராரு. அப்போ ஓபனிங் ஸ்பீச் நீங்க பண்ணிடுறீங்களா? எப்படியோ ஜனாமா தான் ஃபெசிலிட்டேட் பண்ணுவாங்க, நீங்க பண்ணிடுறீங்களா? உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க பண்ணா சூப்பரா இருக்கும். ப்ரிப்பேர் பண்ணிடுறீங்களா? இதையே என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்க. அப்புறம் வேற யார்கிட்ட சொல்றது? ஒண்ணு நீங்க பண்ணணும், இல்லன்னா நான் பண்ணணும். ஏன்? அதான் புதுசா ஒருத்தன் வந்திருக்கானே பெரிய பொசிஷன்ல, அவன்கிட்ட போய் சொல்ல வேண்டியதானா? யார சொல்றீங்க? அதான் மிஸ்டர் பிரபு, ரொம்ப டேலண்டான பையன்ல. மொத்த கம்பெனி அவனை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுது போல. பிரபுவா? இவரதுக்கு திடீர்னு பிரபுவோட டாபிக் எடுக்கிறாரு. என்ன யோசிக்கிற? இல்ல, எதுக்கு நீங்க சம்பந்தமே இல்லாம அவரை பத்தி? அவன் தானே இப்போதைக்கு உனக்கும் ஜானுக்கும் ஐடியா இல்ல. அவனை மாதிரி நான் இல்லைன்னு ஜானு ஃபீல் பண்றாங்க போல. இந்த பாரு, அவன் அவ்வளவு பெரிய ஆள்லாம் இல்ல. ஓஹோ, நாங்க பேசும்போது ஒட்டு கேட்டுட்டு தான் இவ்ளோ கோவமா? ரைட் ரைட். அவனும் அவன் ஆளும் பிஹேவியரும் பொறுக்கி மாதிரி இருக்கான். அவனெல்லாம் என் கூட கம்பேர் பண்ணிலாம் பார்க்க முடியாது. சிபி சார், சும்மா பொறாமையில எல்லாம் பேசாதீங்க. யாரு? நான் பொறாமையில பேசுறானா? அவனை பார்த்து பொறாமைப்படுற அளவுக்கு அவன் அவ்வளவு பெரிய ஆள்லாம் இல்ல. சார், நீங்க தான் அப்படி பேசுறீங்க. உண்மையை சொல்லணும்னா ஆபீஸ்ல எல்லாரும் பிரபுவை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவரோட சின்சியாரிட்டி, டெடிகேஷன், எம்ப்ளாயிஸ் கிட்ட நடந்துக்கிற விதம், இது எல்லாமே எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜனாமா ஒரு நாளைக்கு 10 தடவையாவது அவரை பத்தி பேசுவாங்கன்னா பாத்துக்கோங்களேன். இன்னைக்கு கூட சார், நான் ஃபைல்ஸ் எல்லாமே நிறைய தூக்கிட்டு வந்தேன். என்னால தூக்கவே முடியல, சரியான வெயிட். சடனா வந்து நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க, கொடுங்கன்னு சொல்லி எல்லா ஃபைல்ஸையும் எடுத்துட்டு போய் அவரே டேபிள் மேல வச்சுட்டாருன்னா பாத்துக்கோங்களேன். எவ்வளவு கைண்டான பர்சன் தெரியுமா? அந்த இடத்துல நீங்க இருந்திருந்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பீங்க தெரியுமா? வாய் மட்டும் தான் உனக்கு காது வரைக்கும் நீளும், இத கூட உன்னால ஒழுங்கா தூக்க முடியாதா அப்படின்னு கையாமையான கத்திருப்பீங்க. ஆனா பிரபு அப்படி இல்ல. ஹிஸ் a gentleman. அப்படி ஒரு எம்ப்ளாயி நம்ம கம்பெனில ஒர்க் பண்றாருன்னா நமக்கு தான் ரொம்ப பெருமை. சொல்ல முடியாது, ஜனமா இன்னும் என்ன பிளான் வச்சிருக்காங்கன்னு தெரியாது. அடுத்தடுத்த பொசிஷனுக்கு அவருக்கு ப்ரொமோஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். பிரபு மேல இவருக்கு எதுக்கு இவ்ளோ ஈகோன்னு தெரியலையே.